பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மேன்மைக்கும் அன்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ரஹ்மத் செய்வானாக. எல்லாம் வல்ல இறைவனின் கருணை எல்லா காலமும் நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகுள்ள கபரின் வாழ்க்கையிலும், அதற்கு பிறகுள்ள மறுமையின் வாழ்க்கையிலும் நிகழட்டுமாக. அன்பு நெஞ்சங்களே, அல்லாஹ்வுக்கு ரொம்பவும் பிடித்தமான, அவனுக்கு உள்ளத்தை ஒரு பெரிய அளவுக்கு ஈர்க்கக்கூடிய, அவனுடைய கருணையை மிக விரைவில் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான வசீஃபாவோடு உங்களை நாடி வந்திருக்கிறேன். இந்த வசீஃபா 3 விதமான பிரயோஜனங்களை பெற்றுத்தருகிறது. அபரிதமான இறைவனின் அன்பை, இன்னும் ஆக்கப்பூர்வமான ஒரு மிக பெரும் பாக்கியத்தை, அதே போல நிலை தடுமாறி இருக்கின்ற வாழ்க்கையை ஒரே நேர்கோட்டில் செல்லக்கூடிய ஒரு அற்புதத்தை, இன்னும் அதிகப்படியாக சொல்வதென்றால் ரபுல் ஆலமீன் இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே ஒரு மிகச்சிறந்த கண்ணியத்தையும் பேர அழகையும் அவனுக்குள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வசீஃபா இது. எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சந்தர்ப்பங்களில் சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை. இந்த வார்த்தையின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெரும் பலத்தை பெற்றார்கள். எதிரிகளின் கண்களுக்கு ஒரு பெரும் மகாசக்தியாக தோன்றினார்கள். அதை சொன்ன மாத்திரத்திலேயே எதிரிகள் துண்ட காணம் துணிய காணம் என்று சொல்லி ஓடக்கூடிய அளவுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதமான இந்த வசீஃபா வார்த்தை ஒரு பெரும் தாக்கத்தை அல்லாஹ்வுடைய கருணையினால் ஏற்படுத்தியது. உங்களுக்கெல்லாம் தெரிந்த செய்திதான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களோடு சவுர் குகையிலே காபிர்களுடைய பெரும் அட்டகாசம் அக்கிரமங்கள் எல்லை மீறக்கூடிய நேரத்தில் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்ளும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களையும் இன்னொரு சஹாபியையும் துணைக்கு அழைத்து கொண்டு செல்லக்கூடிய, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து கொண்டு செல்லக்கூடிய அந்நேரம் ஒரு குகையில் தங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த குகைதான் இன்றும் ஹாஜிகளால் நேசிக்கப்பட்டு செல்லப்படக்கூடிய ஒரு அற்புதமான குகை, சவுர் குகை, சவுர் மலை குகை. அந்த மலை குகையில முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் இருக்கின்ற அந்த நேரம் காஃபிர்களின் கூட்டம் அங்கேயும் வந்து தேட ஆரம்பித்த உடனே கால்கள் தெரிகின்றன. அப்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, யா ரசூலல்லாஹ், குனிந்து பார்த்தால் நாம் இருப்பது தெரிந்து விடுமே, நாம் என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லும்போது, லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, நீங்க கவலைப்பட தேவையில்லை, கஷ்டப்பட தேவையில்லை, நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அப்படின்ற இந்த ஒரு அற்பெரும் வார்த்தையை சொன்னாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ். அதன் காரணமாக எவ்வளவு பெரிய ஆச்சரியத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான். ஒரு பறவையை அல்லாஹு தஆலா முட்டையிட்டு அப்படியே அடைகாக்க வைத்தான். அதாவது அந்த குகையினுடைய வாசலிலே. அதே போல சிலந்தியை அட்டன் டைம்ல, சிலந்தி வந்து கூடு கட்டத்துக்கு பல மணி நேரம் ஆகும், ஆனால் அட்டன் டைம்ல அப்படியே சிலந்தியை கூடு கட்ட வைத்து அந்த குகையில் யாரும் செல்லவில்லை என்ற மாதிரி என்ன செய்தான்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காபிர்களுக்கு காட்சி தர வைத்தான். அப்ப இந்த ஒரு பெரும் அதிசயத்தை நிகழ்த்திய அந்த வார்த்தை நீங்கள் கண்டுபிடித்திருப்பீர்கள், அது என்ன வார்த்தை என்று. அல்லாஹ், அல்லாஹ் என்ற வார்த்தை தான். யா அல்லாஹ் என்பதுதான் வசீஃபா. உங்களுக்கு ஒரு நாளைக்கு அல்லாஹ்வுடைய கருணையினால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் 4000 முறை சொன்னீர்களேயானால், ஒரு நாளைக்கு 4000 முறை சொன்னீர்களேயானால், செயல்படுத்த முடியாத எந்த காரியத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செயல்படுத்த தீர்வார். அவ்வளவு பெரிய மகாசக்தி படைத்த வசீஃபா, அவ்வளவு பெரிய ஆக்கப்பூர்வமான ஆதிக்கமுள்ள வசீஃபா. இந்த வசீஃபா பெரும் 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 வியாதிகளை கட்டுப்படுத்துகிறது. இந்த வசீஃபா பெரும் துன்பங்களை நீக்குகிறது. இந்த வசீஃபா காண கிடைக்காத செல்வங்களை உங்களுக்கு பெற்றுத் தருகிறது. இந்த வசீஃபா அல்லாஹ் அக்பர் எப்படி நபிமார்களிலும் வலிமார்களிலும் அவங்களுடைய உள்ளங்களிலும் நாவுகளிலும் ஓடியதோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையில எல்லா வகையான இறை அன்பையும் இறை காதலையும் இறை கருணையையும் அது பெற்று தருகிறது சகோதரர்களே. அதனால்
தினசரி உங்களுடைய வாழ்க்கையில இந்த வசீஃபாவை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். துன்பத்தின் உச்சத்தில் இருக்கிறீர்களா? 4000 முறை ஓதுங்கள். துன்பத்தில் ஓரளவுக்கு பரவாயில்லாத ரகமா? 2000 முறை ஓதுங்கள். துன்பத்தில் லேசான துன்பமா? 1000 முறை ஓதுங்கள். தீர்க்க முடியாத பிரச்சனையா? 1000 முறை ஓதுங்கள். தீர்க்க முடியாத கடனா? 1000 முறை ஓதுங்கள். அல்லாவின் பேரன்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பகீரதமாக முயற்சி செய்ய விரும்புகிறீர்களா? 1000 முறை ஓதுங்கள். என்றைக்குமே அல்லாஹுடைய அருகாமையில் இருக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு உங்களுக்குள் மேலிடுகிறதா? தினசரி 100 முறை ஓதுவதை உங்களுடைய வாழ்க்கையின் ரொட்டீனாக ஆக்கிக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இப்படி எண்ணற்ற பலாபலன்கள் உள்ள அற்புதமான வசீஃபா. இதில் ஸ்கிரீன்லாம் போடணுன்ற அவசியமே இல்லை. இது உணர்வுகளின் ஆழத்தில் உறைந்து கிடக்கக்கூடிய ஒரு உயிர்ப்பான வார்த்தை, ஒரு உண்மையான வார்த்தை. மனிதனாக பிறந்த, மூமினாக பிறந்த அத்தனை மனிதர்களுடைய இரத்த நாளங்களிலும் எப்போதுமே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய வார்த்தை. ஷைத்தானுக்கு பெரும் எதிர்ப்பான வார்த்தை, அவனுக்கு பிடிக்காத வார்த்தை, அவனை முறிக்கக்கூடிய வார்த்தை. இந்த அல்லாஹ் என்ற வார்த்தையை எப்போதுமே சொல்லி பழகுங்கள். இன்ஷா அல்லாஹ், நஊது பில்லாஹ், மாஷா அல்லாஹ், பாரக் அல்லாஹ், இப்படி அல்லாஹ் 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 என்று ஒவ்வொரு வார்த்தையிலும் நீங்கள் அல்லாவை இணைத்து நீங்கள் பேசி பழகும் போது, நீங்கள் சொல்ல வாழ்க்கையில ஒரு காரியங்கள் ஆற்றும் போது அதிலே அல்லாஹ்வுடைய கருணை நிச்சயமாக வந்து விழுந்து விடுகிறது. நீங்கள் அல்லாவை நினைக்கும் காலமெல்லாம் அவனால் நினைக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீ ஒழுங்கான முறையில் செய்தாயானால் அவனும் உனக்கு உதவி செய்வான். நீ அவனுக்கு உதவி பண்ணு, அவன் உனக்கு உதவி பண்ணுவான்ற அற்புதமான இலக்கிய செறிவு மிகுந்த வார்த்தையை ரப்புல் ஆலமீன் பயன்படுத்துவான். அதனால மனம் கூடி போன மக்களே, துன்பத்தினால் மனம் குறுகி போன மக்களே கவலை கொள்ளாதீர்கள். எனக்கு லாங்குவேஜ் தெரியாது பெருசா. காசா மக்கள் கையறு நிலையில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் அல்லாஹ்விடத்தில் இந்த அல்லாஹ் அல்லாஹ் என்ற தஸ்பீஹாத்தை சொல்ல நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, காணக்கூடிய நேயர்கள் யாராவது ஒருவர் அந்த பகுதி சைடில் இருந்தாங்கன்னு சொன்னா, யாருக்காவது பாதிக்கப்பட்ட அந்த காசா மக்களில் யாருக்காவது இதை ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு தொழில்நுட்பம் நன்றாக தெரிகிறது, இந்த வீடியோக்களை பாஸ் பண்ணக்கூடிய ஒரு ஞானம் இருக்கிறது என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் இந்த வசீஃபா கண்கண்ட பலனை தரக்கூடிய வசீஃபா. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருச்சு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து உங்களுக்கு சொல்லித்தந்த எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். என்னுடைய புதிய சேனல், அதனுடைய லிங்க் கீழே தரப்பட்டிருக்கிறது. அதற்கும் ஆதரவு அளியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.